தமிழகத்தில் தனியார் பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்வு விவரம் விரைவில் வெளியாக இருக்கிறது. பேருந்து கட்டணம் உயர்வு தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் ஓரிரு நாட்களில் கட்டண உயர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானம். தற்போது தமிழகத்தில் இந்த பேருந்து உயர்வு கட்டணமானது உயர்வு எதற்காக திடீரென்று இந்த பேருந்து உயர்வு கட்டணம் வெளியாக இருக்கிறது? முழு விவரங்கள். போக்குவரத்து துறையில் மொத்தம் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்படுகின்றன. இந்த 8 போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினசரி 20,500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்களில் நாளொன்றுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த பேருந்துகள் இயக்கத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தினசரி 17 லட்சம் லிட்டர் டீசல் என்பது பேருந்து இயக்கங்களுக்காக செலவிடப்படுவதாக அரசு தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் அந்த டீசல் விலை உயர்வு என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்களுடைய விலையும் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் இயக்க செலவுகள் என்பது அதிகரித்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து கழகங்கள் வெகுவாக நஷ்டத்தில் இயங்குவதாக தரவுகள் என்பது சொல்கின்றன. நாளொன்றுக்கு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக தினசரி 17 கோடிக்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொள்வதாக தரவுகள் இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அரசு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. அரசு போக்குவரத்து கழகங்களுடைய தினசரி இயக்க வருவாய் என்பது 39.3 கோடி ரூபாயாகவும், செலவு என்பது 57.68 கோடி ரூபாயாகவும், பற்றாக்குறை என்பது 18.65 கோடி ரூபாயாகவும் இருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. 2018ஆம் ஆண்டு தான் கடைசியாக பேருந்துகளுக்கான அந்த திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பயண கட்டணம் என்பது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகத்தில் பேருந்துக்கான பயண கட்டணம் என்பது வெகுவாக குறைவாக இருப்பதாக தொடர்ச்சியாக போக்குவரத்து கழகங்கள் தெரிவித்திருந்தாங்க. குறிப்பாக கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ₹1.10 கர்நாடகாவில் ₹1 ஆந்திராவில் ₹1.08 கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தமிழகத்தில் 58 காசுகள் மட்டுமே 1 கிலோமீட்டருக்கான கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது.